சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பிப்ரவரி மாதம் ஏமாற்றங்களை கொடுத்த ஒரு மாதமா கடந்து போயிருக்கு. அதை விட முக்கியமா நிறைய தோல்விகளை கொடுத்த ஒரு மாதமாவும் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 7-8 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தனுசு ராசிக்காரங்க ஒரு சோதனையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. முழு அளவிலான மன நிம்மதி அப்படிங்கிறது இவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. போராட்டங்களும் சோதனைகளும் மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையாவே மாறி போயிருக்கு. அதாவது ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தொடர்ச்சியா நோய்களோட போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையே ஒரு போராட்ட களமா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன பிப்ரவரி மாதமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல. அதே நேரம் ஒரு சில பாதிப்புகளை கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. குறிப்பா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க கடந்த பிப்ரவரி மாசத்துல கடுமையான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் பண இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நிறைய ஏமாற்றங்களையும் தவிர்க்க முடியாத ஒரு சில அவமானங்களையும் கடந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஒண்ணு நண்பர்கள் கிட்ட அவமானப்பட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் கிட்ட அவமானப்பட்டிருப்பாங்க, அதுவும் இல்லைன்னா வேலை பார்க்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் கிட்ட அவமானப்பட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட மோசமா ஒரு சிலர் தங்களோட குழந்தைகள் கிட்ட கூட அவமானப்பட்டிருப்பாங்க. அதாவது தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை கடந்த பிப்ரவரி மாதம் கட்டாயமா ஏற்படுத்தி விட்டுருக்கும். இது கூடவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான மாற்றங்களையோ அல்லது முன்னேற்றங்களையோ கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இப்ப வரைக்கும் வேலை தேடிக்கிட்டே மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையல. இந்த வேலை பிடிக்கல, வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கும் சரியான வேலை மாற்றம் எதுவும் கடந்த பிப்ரவரி மாசத்துல கிடைக்கல. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் கடந்த பிப்ரவரி மாசத்திலையும் சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் பெரிய அளவுக்கான லாபங்களோ அல்லது முன்னேற்றங்களோ இல்லாத ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா வேலை செய்யற இடங்கள்ல ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், தொழில பெரிய அளவுக்கு லாபமோ முன்னேற்றமோ இல்லாம போறது, சொந்த பந்தங்கள் கிட்ட அவமானங்களை சந்திக்கிறது, திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளால ஒரு சில தனுசு ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனால பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த பிப்ரவரி மாசத்திலையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழல. மனசுக்குள்ள நிறைய கவலைகளையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் தனுசு ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதை விட முக்கியமா இந்த மார்ச் மாசத்துல தனுசு ராசிக்காரங்க எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்த்திடலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்கள் கிடைக்க போகுது. அதே சமயம் ஒரு சில நெருக்கடிகளும் கண்டிப்பா ஏற்பட போகுது. ஆனா எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி என்ன அசைக்கவே முடியாதுடா அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கு பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க வந்துட்டாங்க. அப்படிங்கறதால இந்த மார்ச் மாசத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடிகளையும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப சுலபமா சமாளிக்க போறீங்க. நெருக்கடிகளை தாண்டி ஒரு சில வெற்றிகளையும் தனுசு ராசிக்காரங்க அடைய போறீங்க. அதாவது தொடர்ச்சியா உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா உடம்பு எப்படி இரும்பு மாதிரி ஆகுமோ அதே மாதிரி தொடர்ச்சியா வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சு தனுசு ராசிக்காரங்களோட மனசு இரும்பா மாறி போயிருக்குது. இதனால எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சு வந்துட்டோம், இந்த பிரச்சனையை சமாளிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மன தைரியம் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த பிப்ரவரி மாசத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடிகளையும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப சுலபமாவே சமாளிச்சு மேல வர போறீங்க. அது மூலமா வெற்றிகளையும் அடைய போறீங்க. அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் 2வது வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பண இழப்புகளை ஏற்படுத்துவார், விரைய செலவுகளை ஏற்படுத்துவார், குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இதெல்லாம் விட முக்கியமா குடும்பத்துல இருந்து உங்களை பிரிச்சு தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை செவ்வாய் பகவான் கண்டிப்பா செய்வார். இதனால இந்த மார்ச் மாசத்துல குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது. புதுசா நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா உங்க குடும்பம் தான் உங்களுக்கு முதல்ல முட்டுக்கட்டையா வந்து நிக்கும். இது கூடவே சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் 2வது வீட்டில் இருக்கிற செவ்வாய் பகவான் கண்டிப்பா ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்துவார்.
குறிப்பா உங்களோட தொழில நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபங்கள் கிடைக்காம போகும், தொழில் திடீர் வீழ்ச்சிகளை சந்திக்கும், தேவையில்லாத கடன் நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க. இதெல்லாம் விட முக்கியமா தொழில் போட்டிகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டு வேலைகள்லயே இருந்தாலும் சரி, விரையாதிபதி 2வது வீட்டுல இருக்கிற காலம் வரைக்கும் உங்க கைகள்ல பணம் தங்கவே தங்காது. அதாவது பணம் உங்க கைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செலவுகள் கண்டிப்பா வருஷ கட்டி வந்து நிற்கும். இதனால தனுசு ராசிக்காரங்க பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல உங்களால சேமிக்க முடியாது. அதே போல கைகள்ல இருக்கிற பணத்தை பிரயோஜனமா ஏதாவது செலவு செய்யலாம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால செலவு பண்ண முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க கைகள்ல பணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பணம் தண்டமா தான் செலவாகி போகும். இதனால இந்த மார்ச் மாசத்துல தனுசு ராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்க கைகள்ல பணத்தை வச்சுக்காதீங்க. அதாவது இந்த மார்ச் மாசத்துல பணம் சம்பந்தமான பொறுப்புகளை உங்க குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டு பணத்துல இருந்து நீங்க விலகி இருந்துக்கோங்க. குறிப்பா பணத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா விரைய செலவுகளை தடுக்க முடியும். திடீர் பண இழப்புகள் ஏற்படாது, பண நெருக்கடிகள் ஏற்படாது. அதை விட முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளும் முழுமையா குறையும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க கைகள்ல பணம் இருக்கு அப்படின்னா ஆபத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுலயும் குறிப்பா உங்க பணம் அப்படின்னு இல்லாம யாரோட பணத்தை நீங்க கைகள்ல வச்சிருந்தாலும் கண்டிப்பா விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இதனால நண்பர்கள் கிட்ட பணம் வாங்குறது, சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்குறது அப்படின்னு யாரோட பணத்தையும் உங்க கைகள்ல தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அடுத்ததா இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 3வது வீடான தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்ப ராசியில சனி, புதன், சூரியன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது 3வது வீடான தைரியஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னாலே உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனுசு ராசிக்காரங்க இந்த மார்ச் மாசத்துல எது வந்தாலும் பாத்துக்கிடலாம்டா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு கண்டிப்பா வந்துருவீங்க. அதே போல கடந்த காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்த பந்தங்கள் நம்மளை பத்தி எதுவும் நினைப்பாங்களோ, சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி எதுவும் நினைப்பாங்களோ, நண்பர்கள் நம்மளை பத்தி எதுவும் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க பயந்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் மாசத்துல எவன் வேணாலும் நம்மளை பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு கெத்தான வாழ்க்கைய தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா வாழ போறீங்க. அதே நேரம் 3வது வீடான தைரியஸ்தானத்துல 3 கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து இருக்கிறது உங்களோட கோபத்தை 2 மடங்கா அதிகரிக்கும். இந்த கோபத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க மார்ச் மாசத்துல கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சுலபமா சமாளிச்சிட முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல கோபப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. தொழில் செய்யற இடத்துல கோபப்படுறீங்க அப்படின்னா பணத்தையும் இழப்பீங்க, வாடிக்கையாளர்களையும் இழப்பீங்க. இதனால தனுசு ராசிக்காரங்க இந்த மார்ச் மாசத்துல கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமா இருக்க பழகிக்கோங்க. வெளி இடங்கள் அப்படின்னு இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் கோபத்தோட மட்டும் பேசாதீங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் தான் உங்களோட முதல் எதிரியா இருக்க போகுது. அடுத்ததா நீங்க தனுசு ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப அற்புதமான யோகமான காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா முடிக்க முடியாம இருந்த காரியங்களை கூட இந்த மார்ச் மாசத்துல சுலபமா முடிக்க போறீங்க. குடும்ப வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. போதாக்குறைக்கு குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலாக்கள் போறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கிறதுக்கும் இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம பெரியவங்க புத்தி உள்ள பிள்ளைங்க எல்லாம் பொழைச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல தனுசு ராசிக்காரங்க உங்களோட புத்திசாலித்தனத்தால ரொம்ப சுலபமா பொழைச்சிக்க போறீங்க. நன்றி, வணக்கம்.